இந்த யோர்தான் நதி கரை புரண்டு வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு நதி நார்மலாக நதி ஓடிக்கொண்டிருக்கிறதுக்கும் கரை புரண்டு ஓடுகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆமாம் தானே? நம்ம ஊரில் என்ன நதி ஓடுகிறது? வைகை நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? திருச்சியில் என்ன நதி ஓடுகிறது? காவேரி நதியா ஆறா? அது ஆறு. இது வைகை ஆறா? வைகை ஆறு தானா? ஆமாவா? வைகை நதியா ஆறா? சரி, நதினா என்னது, ஆறுனா என்னது? நதியில் என்ன ஓடும்? தண்ணி போடும். ஆற்றுல வாட்டர் போடும். ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு 4 பெரிய ஆறுகளாய். அப்போ எது பெருசு? நதி தான் பெருசு. ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ரைட். நம்ம ஊரில் நதி ஓடுது. கடல் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கடலை இல்லை. கடல் நிறைய பேர் பார்க்காம இருக்கீங்க. கடல் பார்த்தது இல்லை. ஒரு சிலர்லாம் கடலா அப்படியே உட்காந்துருக்காங்க. அதாவது நான் மட்டும் இந்த பூமியில் வாழ்கிற மாதிரியும் நீங்களாம் அந்த நிலாவில் இருந்த அந்த கடல் யார் அப்படின்னு கடல் பார்த்துருக்கோம் இல்லையா? ஆமாம். கடல் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் இருக்குமா? ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்குமா? கிடையாது. எப்படி இருக்கும்? பறந்து விரிந்து பயங்கரமாக இருக்கும். சரி, இந்த பூமியில் நீர் பரப்பு அதிகமாக நிலப்பரப்பு அதிகமா? நீர் பரப்பு தானே. எப்படி சொல்கிறீங்க? அப்படி தான் இது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. நீருக்கு அடியில் என்ன இருக்குது? எது பெருசு? நீர் வத்தம் நிலம் வத்துமா? இப்போ சொல்லுங்கள், நீர் பரப்பு அதிகமாக நிலப்பரப்பு அதிகமா? ஸ்கூலுக்கு போய் சொல்லிடாதீங்கடா, டீச்சர் உதச்சிருவாங்க. ஹல்லேலூயா. சார், நமக்கு என்ன கற்பிக்கப்பட்டதோ அதை நம்ம திரும்ப சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் நின்று நிதானமாக யோசிச்சிங்கன்னா அட ஆமால அப்படின்னு தோணும். நான் ஒரு நாள் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார். டே ரெகோபோத் உனக்கு கிடையாதுடா, அடுத்த லெவலுக்கு நான் உன்னை எடுத்துகிட்டு போகணுடான்னு ஆண்டவர் பேசுகிறேன். எனக்கு ரெகோபோத் வாக்கு தத்தம் துடிச்சிட்டு இருக்கேன். ஆண்டவர் ஒழுங்கா வாசி அப்படின்னு. அப்போ நான் வாசிக்கிறேன். ஈசாக்கு போய் என்ன பண்ணுறாரு? முதல்ல ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் உத்தரவை தோண்டுகிறார்கள். அங்கே வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அந்த துறவுக்கு பேர் என்ன வைக்கிறாரு? ஈசாக்கு அவர்கள் வாக்குவாதம் பண்ணதுனாலே முதல் துறவுக்கு பேர் ஏசேக்குன்னு பேர் வைக்கிறார். 2ஆம் துறவுக்கு அதை தோன்றுறார். தோண்டும் போது அங்கே என்ன பண்ணுறாங்க? பிரச்சனைக்கு வருகிறார்கள். வந்த உடனே அதுக்கு பேர் சித்னா அப்படின்னு வைக்கிறார். சரி, அங்கேருந்து புறப்பட்டு ஒரு இடத்துக்கு போகிறார். அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணல? வாக்குவாதம் பண்ணல. ஏன் வாக்குவாதம் பண்ணலன்னா, there is no water in ரெகோபோத். ரெகோபோத்தில் தண்ணி இல்லை, அதனால் வாக்குவாதம் பண்ணல. ஹல்லேலூயா. ஆனாலும் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறார் ரெகோபோத்னு. ஏன் பேர் வைக்கிறார்னா, கர்த்தர் நம்ம பழுகும்படி நமக்கு ஒரு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அடுத்த வசனத்திலே கிளம்பி பெயர்சபாவுக்கு போயிட்டார். ஹல்லேலூயா. அன்று சொல்கிறார், பெயர்சபாவுக்கு போனதுக்கப்புறம் தான் கர்த்தர் தரிசனமாகி அப்படின்னு இருக்கு. உன் தகப்பனாகி ஆபிரகாமோட கூட இருந்தது போல உன் கூட நான் இருப்பேன், பயப்படாதே. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண உடனே இந்த மனுஷன் அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டுறான். அதுபோல் சில விஷயங்களை, சில வசனங்களை அப்படி நம்ம நிதானமாக அப்படி படித்து பார்த்தோன்னா உள்ள சில ஆழத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். ஆமாம். நீங்கள் வேறு எந்த புத்தகமும் ஒரு தடவை படிச்சுட்டு திரும்ப படித்தா போர் அடிக்கும். ஒன்று தவிர இந்த பூமியில் ஒரு வசனம் 1 மில்லியனுக்கு மேலே ரேமா தரும் அப்படின்னா அது சர்வ வல்லமையில் தேவன் தந்த இந்த வேதம் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஆமாம். இந்த ஒரு வசனத்தை யார் வேணாலும் எப்படிப்பட்ட கோணத்தில் வேணாலும் பிரசங்கிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமாம். வேதத்திலிருந்து ஒரு மனுஷனை எடுத்து நீங்கள் பண்ணுகிற எந்த பிரசங்கத்திலையும் ஃபிட்டின் பண்ண முடியும். எக்ஸாம்பிளாக ஒருத்தரை சொல்ல முடியும்னா ஒரே ஒரு நபரை சொல்லலாம். யார் அது? ஒரு மனுஷன் கரெக்டாக செட் ஆவார் எல்லாத்துக்கும். ஒரே ஒரு நபர் யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். யார் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். பாவியை பற்றி நீங்கள் எடுத்தீங்கன்னா பாவம் பண்ண லிஸ்ட்டில் அவர் இருப்பார். பாஸ்டர் ஐயா பயங்கரமாக வச்சுருக்கீங்க ஐயா. தாவீது ராஜாவை பற்றி பேசணுன்னாலே யார் கரெக்டாக வருவா? தாவீதை எடுத்துக்கலாம். மெய்ப்பனை பற்றி பேசணுன்னாலும் தாவீது. ஒரு யுத்த புருஷனாலும், பாவம் செஞ்சவனாலும், பாவத்திலேருந்து மன்னிப்பு கேட்டவனாலும், ஆண்டவருக்கு மிகவும் இருதயத்திற்கு ஏற்றவனாலும் எல்லாவற்றிலையும் நம்மால் நிற்பார். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரை துதித்து பாடி ஆண்டவரை உயர்த்தி கர்த்தரை மிகவும் நேசித்த ஒரு தேவ மனுஷன் யாருன்னா
ஹல்லேலூயா. இந்த யோபு தான் வாழ்ந்த நாட்களிலே உத்தமனும் சர்மானுக்கருமா இருந்தார். அதுபோல் ஆண்டவரையே பிரியப்படுத்தின ஒரு தேவ மனுஷன் யாருன்னா, ஐ திங்க் NLTன்னு நினைக்கிறேன், சரியா எனக்கு தெரியல, அமெரிக்கன் நியூ லைஃப் ட்ரான்ஸ்லேஷன் ஆண்டுன்னு அதில் இருக்குது. ஹீ இஸ் மை ஹார்ட்ன்னு இருக்குது. யார்? தாவீது ஆண்டவர் எப்படி சொல்கிறாரா, இருதயத்திற்கு ஏற்றவனையும் தாண்டி அவன் தான் என் இருதயமே. ஒரு சாதாரண மனுஷனை, அதுவும் ஒரு பாவியான மனுஷனை பார்த்து சர்வ வல்லமையில தேவன் அவன் இருதயத்திற்கு ஏற்றவனையும் தாண்டி அவன் தான் என் இருதயமேன்னு சொல்ல முடியும்னா, அப்போ அந்த ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு கர்த்தரை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். ஆமென். ஆமாம், இந்த வருஷத்தில் கிட்டி இல்லை ஒட்டி இருப்போம் பக்கத்தில். கிட்டினா பக்கத்தில், ஒட்டினா உரசிட்டு. ஹல்லேலூயா. உங்களுக்கு உள்ள ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? வாசம் பண்ணுவாரா? ஆமென். ஒரு 500 இருக்குது. இப்போ லியோனார்டு இருக்கிறாரு, அவருக்கு பக்கத்தில் ஒரு 500 நான் வச்சுருக்கேன். நான் பக்கத்தில் நிற்கிறேன். இந்த 500 ரூபாய் யாருடையது? அவர் நானும் பக்கத்தில் நிற்கிறோம். எங்களுக்கு வெளியில் ஒரு 500 ரூபாய் இருக்குது. யாருடையது? உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஆனால் அந்த 500 வந்து அவர் பாக்கெட்டில் இருக்கு. யாருடையது? ஆமாம். பரிசுத்த தேவனை சொந்த இரட்சகரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிரசனத்தை சுமக்கும் போது பார்க்கிறவர்கள் எல்லாம் சே, ஆண்டவர் இப்படி நேசிக்கணும் அப்படின்னு மாற வேண்டும். ஹல்லேலூயா. இவர்கள் தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் நடந்து போகிறார்கள், ஜனங்கள் பின்பதாக போகிறார்கள். போகும்போது யோர்தானில் அந்த கரையின் ஓரத்தில் கால் வைத்த உடனே என்னாச்சு? தண்ணீர் வந்து குவியலாக, அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம யோர்தான் 2ஆக பிளந்ததுன்னு பேச முடியாது. ஏன்னா ஒரு பக்கமாக குவியலாக குமிஞ்சிருச்சு, இன்னொரு பக்கம் தண்ணி ஓடி போயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா தண்ணி போகிற தூரம் எல்லாம் வெட்டாந்தரையாக தெரிகிறது. ஒரு பக்கம் ஃபுல்லாக என்ன பண்ணிருச்சு? குவிந்து நிற்கிறது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் அற்புதங்களை கர்த்தர் செய்வாராக. நீங்கள் தேவ பிரசனத்தை சுமந்து கொண்டு போகிறதுனால இந்த வருஷத்தில் ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, 3 ஆசீர்வாதம் சொன்னேன். என்னென்ன? என்னை ஆசீர்வதிக்கிறார், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். 2வது என்ன சொன்னேன்? அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், ஆசீர்வாதம் உண்டாகும். 2வது அற்புதங்கள் உண்டாகும். பரிசுத்த தேவன் இந்த வருஷத்தில் சில அற்புதங்களை செய்ய போகிறார். மெதுவாக சொல்லுங்கள், பக்கத்து வீட்டுக்காரர் சண்டைக்கு வந்துட போகிறார். நல்ல சத்தமாக ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஆமென் ஹல்லேலூயா எப்படி சொல்லணும்னா, இங்கே எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியும்? நீச்சல் தெரிந்தவர்கள் 1 2 3 4 5 6. பல ஆட்களுக்கு மட்டும் தான் நீச்சல் தெரியுது. நீச்சல் தெரியாதவர்கள் நானும் தூக்கிறேன். ரைட், தேங்க்யூ. இவ்வளோ இங்கே நம்ம லிஸ்ட்டில் இவ்வளோ பேர் இருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷம். நீச்சல் தெரியாத ஒருத்தரை கிணத்துல தள்ளி விடும்போது எப்படி கற்றுவீங்க நீங்கள்? ஹலோ ப்ளீஸ் காப்பாற்றுங்களேன், எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? முடிஞ்ச அவ்வளோதான். தண்ணிக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்மளை எவ்வளோ தூரம் சவுண்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோ சத்தம் கொடுப்போமா இல்லையா? இப்போ நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் எத்தனை பேர் ஓடி பார்த்துருக்கீங்க? ஓட்டப்பந்தயம் நீங்கள் எத்தனை பேர் ஓடி இருக்கீங்க? இவ்வளோ பேர் ஓடி இருக்கோம். சில பேர் நாய் துரத்தும் போது ஓடி இருக்கோம் இல்லையா? உங்கள் வேகம் என்னென்னு எப்போ தெரியும்னா, ஒரு நாய் உங்களை துரத்தும் போது தான். ஆமாம், உங்களுக்கு வயசாகிடுச்சு நீங்கள் நினச்சா கூட, காலையில் ஜாக்கிங் போனோன்னா கூட உங்களால் போக முடியாது. ஆனால் ஒரு தெரு நாயோ சோரி நாயோ உங்களை துரத்தும் போது அப்படி ஸ்டைலாக நடப்பீங்களா? கேட் வாக் போவீங்களா? ஹாய் அப்படின்னு வைங்களா? அது லொல்னா நீங்கள் பல கிலோமீட்டர் ஓடி, நம்மளால் எவ்வளோ தூரம் ஓட முடியுதா? அதுக்கப்புறம் குத்துதே குடையதேன்னு உட்காந்துருப்போம், அது வேறு விஷயம். ஆனால் நம்மளை புஷ் பண்ணுறது ஒன்று இருக்கு இல்லையா? ஆமென் ஹல்லேலூயா சொல்கிறதுக்காக அப்படிலாம் புஷ் பண்ண, உள்ளேருந்து நேசம் பொங்கி வரணும். கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார்னா ஹல்லேலூயா. பாடுகள் மத்தியில், பிரச்சனைகளின் மத்தியில், அதாவது ரொம்ப அழகான ஒரு வேர்டு இருக்கும், ஜாயன் வாய் அஃப்ளிக்ஷன், பாடுகள் வழியாக சியோன் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அது என்னை மிகவும் அசைத்த ஒரு வார்த்தை. நீங்கள் உன்னதத்திற்கு போகணும், தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு ஸ்தலத்தை போய் நீங்கள் சுதந்திரித்து கொள்ளணும், இந்த பரலோக ராஜ்யத்தை, அப்படின்னா இந்த ரோடு வந்து ரொம்ப ஸ்மூத்தாலாம் இருக்காது. ஆமென். இங்கே ஒரு சிலர் இருக்கோம், நம்மலாம் யாருன்னா பாத் மேக்கர்ஸ். நீங்கள் தான் பாதைகளை உருவாக்குகிற இந்த பொக்லைன் ஜேசிபிலாம் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் ஜேசிபி பார்த்துருக்கீங்க? மஞ்சள் கலரில் நட்டுவா களிமார் இருக்கும் இல்லையா? இது என்ன பண்ணுவோன்னா, போகிற வழியெல்லாம் என்ன பண்ணுது? ரோட்டை பாதையை செவ்வாய்ப்படுத்தி கொண்டிருக்கிறது. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம தான் பாதையை போட்டு கொடுத்துட்ருக்குறோம். அதனால் என்ன ஒரே முள்ளும் கல்லுமா இருக்குன்னா அப்படி தான் இருக்கும். உங்களால் மாத்திரம்தான் அதை கிளியர் பண்ண முடியும். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் அப்படி உறுதியாக வைத்திருக்கிறார். அப்படியா? எனக்கே தெரியலையே அப்படின்னா கர்த்தர் இந்த வருஷத்தில் உறுதிப்படுத்துவாராக. தேவ பிரசன்னத்தை சுமக்கிறதுனால நீங்கள் போகிற பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிவதாக. இப்போ தான் சொன்னேன், கிணத்துல தள்ளி விடும்போது எப்படி கத்துவீங்களோ அப்படி ஒரு ஆமைன்னு சொல்லணும்.
இன்னும் ஒரு சிலர் நீச்சல் தெரிந்தவர்கள் அமைதியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. சரி, ஜோக்ஸ் அப்பார்ட், பரிசுத்த தேவன் இந்த வருஷத்தில் அற்புதங்களை நிறைவேற்ற போகிறார். யார் மூலமா சொல்லுங்களேன். எப்பொழுது நீங்கள் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக இருக்கிறீர்களோ அப்போதான். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது நைட் தூங்குறீங்கன்னா உங்கள் ஒரு ஸ்பீக்கர், ஒரு மைல்டாக ஒரு ஸ்பீக்கர் இருக்குன்னா, மைல்டாக அதில் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் வர்ஷிப்லாம் இருக்குது. ஒரு 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 மிதமான சவுண்டில் சாங்கை போட்டு விட்டுட்டு தூங்குங்க. இது என்ன பண்ணுன்னா ராத்திரியில் இந்த அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணும். நீங்கள் பெர்க்மேன்ஸ் ஃபாதர் ரூம்குள்ளே போனீங்கன்னா முன்னாடிலாம் அப்படி மைல்டாக ஒரு பாட்டு பாடிட்டே இருக்கும் அந்த கேம்பஸ்குள்ளே பாட்டு. அப்படின்னா ப்ரைஸ் நீங்கள் துதிக்காத நேரத்தில் கூட துதி எழும்பி கொண்டே இருக்கிறது. ஆமென். ஆமாம், ஈவில் தாட்ஸ் இருக்காது, தேவையில்லாத சிந்தனைகள் என்ன பண்ணாது, வராது. ராத்திரியில் நீங்கள் படுத்திருப்பீங்க, தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குறதுமான ஒரு ஸ்தலமாக உங்கள் வீடு இருக்கும். ஒரு ஏல் பெத்தேலாக இருக்குமா? இது வரைக்கும் இல்லைன்னா இது என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். ராத்திரியில் மைல்டாக ஒரு ஸ்பீக்கரை வச்சு, அதுக்காக நல்லது இல்லை, எவனையுமே தூங்க விடாமல் டும் டும் டும்னு இந்த ஆட்டோலாம் போதே நம்ம ஊரில். நான் காருக்கு உள்ளே இருப்போம், ஆனால் டும் 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 கேட்க எனக்கு ஐயோ என்னாச்சுன்னு தெரியல. நம்ம காருக்குன்னா பக்கத்தில் ஒரு ஆட்டோக்காரர் போயிட்டு இருப்பார். அது நம்ம ஏரியாவில் நிறையா இருக்குது. ஆமாம் தானே? ஆமாம். அந்த மாதிரி வச்சு இருக்கிறவங்க எழுப்பிடக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய சமாதானத்துக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, சமாதானத்தை தாருமாண்டவரே அப்படின்னு நான் தயவுசெய்து ஏற்கனவே சமாதானமாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. ஆமாம், யூ ஹாவ் டு பி எ மாடல். மற்றவர் உங்களை பார்க்கும்போதே தெரிச்சு ஓடிடக்கூடாது, ஐயோ வருது அப்படின்னு. உங்களை பார்த்து அக்கா எங்கள் வீட்டுக்கு வந்து தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், உங்கள் காலை வச்சுட்டு அது போங்க, நீங்கள் ஜோம் பண்ணலான்னு பரவாயில்லன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமாம், இது வரைக்கும் உங்களை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்களுடைய வாழ்க்கையில் இனி அவர்கள் வந்து உங்கள் பட்சத்தில் வந்து நின்று வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லத்தக்கதாக மாற்றுவாரா? ஆமென். எப்பன்னா நீங்கள் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக இருக்கும்போது யூ ஹாவ் டு கேரி த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ பிரசன்னத்தை நீங்கள் சுமக்கணும்னா உங்கள் வாய் அவருடைய துதினால் நிரம்பி இருக்க வேண்டும். ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பான நீரும் கசப்பான நீரும் வர முடியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ஆரம்ப நாட்களில் கெட்ட வார்த்தைகளை பேசியிருந்தீங்கன்னா இதற்கப்புறம் அதை பற்றி யோசனையே இருக்கக்கூடாது உங்களுக்குள்ளே. ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தைகளை பேசவே கூடாது. ஏற்கனவே பேசியிருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, என்னை கிளென்ஸ் பண்ணுங்க ஆண்டவரே, கிளென்ஸ் மீ, என்னை கழுவுங்க, சுத்திக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அநேகர் வந்து நல்லா பாடுவாங்க, நல்லா துதிப்பாங்க, ஆனால் ரொம்ப சரளமாக தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நான் பார்த்துருக்குறேன். எனக்குள்ள ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எப்படி உங்களால் பேச முடியுது. அப்போ ஆண்டவர் அதில் மகிமைப்படுகிறது இல்லை. நீங்கள் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக இருக்கணும்னா அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். உங்கள் வாயின் வார்த்தைகளில் அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. ஒரு பாதகமான சூழ்நிலைகளில் உம்மை போல யார் உண்டு, நன்மை செய்ய நீர் உண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. ஹல்லேலூயா. மனுஷனே அல்ல, உண்மையே நான் நம்புறேன்னு இருக்கணும். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? அவரை நம்புகிறீர்களா? அவரை நம்புகிறவர்களுக்கு மாத்திரம் அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது அடுத்து தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிச்சோம் அப்படின்னா 15-16 வாசிச்சோம்னா, வாசிங்களேன் 16-17. நல்லா கவனிங்க. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலோன்றி நின்றபோது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. நல்லா ஒரு விஷயத்தை கவனிக்கணும், இதில் ரொம்ப முக்கியமான இது. ஆசாரியர்கள் ஜனங்களுக்கு முன்பதாக சென்றார்கள், ஆனால் யோர்தானை கடந்து செல்லவில்லை. என்ன பண்ணாங்களா? யோர்தானில் நின்றார்கள். அவர்கள் நின்றது நிமித்தம் தான் என்ன பண்ணுச்சு, தண்ணியும் நின்றது. ஒருவேளை இவர்கள் முன்பதாக கிளம்பி யோர்தானை கிராஸ் பண்ணி போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? திரும்பி பார்த்தா ஒரு ஜனமும் இருந்திருக்காது. என்ன பின்னாடி வந்தவங்களை ஒருத்தனமே காணோம் அப்படின்னா தண்ணியில் அடிச்சுட்டு போயாச்சு. ஸோ இவர்கள் ஞானவான்கள் காலை வச்ச உடனே, அதாவது தேவ பிரசன்னத்தை சுமக்கிற கர்த்தருடைய பெட்டி சுமந்து கொண்டு போய் காலை வச்ச உடனே ஓப்பன் ஆயிடுச்சு. நடுவில் போய் நிற்கிறாங்க. சகல ஜனங்களும் கடந்து போகத்தக்கதாக நிற்கிறார்கள். ஆமென்.
ஒரு சிலரை காப்பாற்றுகிற கடமையை கர்த்தர் உங்களுக்கு தான் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை உடைஞ்சு போயிருப்பீங்க, ஆனால் உங்களை கொண்டு மற்றவர்களை கட்டுவது அவருடைய தனி சிறப்பு. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நான் உடைந்திருக்கும் போது என்னை கொண்டு அவர் அநேகரை கட்டுவார். ஹல்லேலூயா. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க ஒரு புரோக்கன் வெசல் கிடையாது. ஆண்டவர் உங்களை கொண்டு அநேகரை கட்டுகிறவர்களாக இவங்களை மாற்றுவாராக. ஆமென். அவர் கட்டுவிப்பார். த ஸ்பிரிட் ஆஃப் ரெஸ்டரேஷன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை இந்த வருஷத்தில் கர்த்தர் திரும்ப எடுத்து கட்டுவாராக. அதன் திறப்புகளை அடைப்பாராக. பழுதானவைகளை கர்த்தர் சீர்படுத்துவாராக. பூர்வ நாட்கள் இருந்ததை போல நடத்துவாராக. ஒரு சிலருடைய வாழ்க்கையில் நீங்கள் சமாதானத்தை மிஸ் பண்ணிட்டீங்க, உறவுகளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷத்தில் நீங்கள் தேவ பிரசனத்தை சுமக்கிறது நிமித்தம் கர்த்தர் எல்லா பிரச்சனைகளையும் நிறுத்தி உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுவாரா. ஹல்லேலூயா. மூன்றாவது, விடுதலை உண்டாகும். சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அழகான வேத பகுதி மார்க் 5ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6 அவன் தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமானுடைய தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடி தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவே அந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். ஆண்டவர் ஏற்கனவே, அதாவது இந்த போட்டில் இருந்து இறங்கும் போதே ஆகாருன்னா ஒரு ஆர்டர் பண்ணிட்டார், அசுத்தாவே இந்த மனுஷனை விட்டு போன்னு சொல்லி. ஆமென். ஆண்டவர் ப்ரொக்ளைம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்கேருந்து அவன் ஓடி வரான். ஏன்னா என்னை வேதனைப்படுத்தவா வந்து என்னை விட்டுருங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன், தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் ஒரு சீக்ரெட் தெரியுமா? பழைய ஏற்பாட்டு நாட்களில் அநேக பரிசுத்தவான்கள் இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்து சஞ்சரித்தது உண்மையா இல்லையா? சிம்சோன் மேல் இறங்கினது உண்மையா இல்லையா? தாவீதின் மேல் இறங்கினது உண்மையா இல்லையா? சவுலின் மேல் இறங்கினது உண்மையா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் வந்தார், ஆனால் தங்கலை. இவங்க ஏதாவது குண்டக்க மண்டக்க பண்ணுவாங்க, உடனே கிளம்பி போயிடுவார். யோவான் ஸ்நானகிடத்தில் ஆண்டவர் பிதா வந்து பேசுகிறார். என்ன சொல்கிறார்? பரிசுத்த ஆவி யார் மேல் இறங்கி தங்குகிறதை காண்பாயோ அவர் தான் ஏன் புத்திரன். ஹல்லேலூயா. அப்படி தங்கின ஒரே ஒருத்தர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் ஆண்டவர் தங்குகிற ஒரு நபர் யார்? நான் தான். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் வேறொரு தேற்றவாளன் வருவார்னு ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு அந்த தேற்றவாளன் நம்ம மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்க. நீங்கள் வேற எதை பற்றி வேணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், தப்பு இல்லை, தப்பிச்சிருவீங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் என்ன பண்ணிட முடியாது. யூ ஷுட் நாட் டாக் அபவுட் ஹிம். என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரெல்லாம் சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் குறித்து என்ன பண்ணிடாதீங்க. பரிசுத்த ஆவியான ஒரு சிலர்லாம் டங்ஸ் பேசும்போது கிண்டல் பண்ணி நான் பார்த்துருக்குறேன், அவர்களுக்கு புரியாது. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பின்மாறி போன ஒரு சிலர் வந்து சும்மா பேசி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி ஏமாத்துறாங்க ஏன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அது வந்து மன்னிக்கப்பட முடியாத குற்றம். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு சில பொருத்தனைகளையோ பிரதிஷ்டையோ பண்ணியிருப்பீங்க. ஆண்டவரை உமக்காக நான் அதை செய்கிறேன்ட்டு நீங்கள் மறந்துடக்கூடாது. கண்டிப்பாக அதை ஆமாம், நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, தேவ சமூகத்தில் போய் பரிசுத்தாவியானவர்கிட்ட சொல்கிறீங்க, ஆண்டவரே நான் அதை செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னா யூ ஹாவ் டு ட்ரை. கண்டிப்பாக அதை செய்யுங்க. உங்களால் செய்ய முடியலையா வாய் திறந்து சொல்ல வேண்டாம். ஆமென். ஒரு பொருத்தனை தேவ சமூகத்தில் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹாவ் டு டூ இட். அப்போ தான் விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. தேவ பிரசனத்தை சுமக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் கடந்து போகிறார். அவர் வந்த உடனே பிசாசாங்க அவன் சொல்கிறது என்னென்னா, இந்த எல்லை அப்படின்னு இருக்கிறதுல இந்த டெரிட்டரி, பிசாசு வந்து அவனுக்குள்ளே மாத்திரம் இல்லை, அவனுக்குள்ளே இருந்து கொண்டு அந்த டெரிட்டரியவே ஆளுகை செய்து கொண்டிருக்கு. ஆமென். இந்த எல்லை பிசாசுன்னு சொல்லுவோம், டெரிட்டோரியல் ஸ்பிரிட். இப்போ இந்த சர்ச் இருக்குன்னா இந்த சர்ச்சை சுற்றி என்ன இருக்குது? ஒரு எல்லை இருக்கா இல்லையா? நமக்கு ஒரு காம்பவுண்ட் இருக்கா இல்லையா? நம்ம காம்பவுண்டுக்குள்ளே வேறு யாராவது வந்து சொந்தம் கொண்டாட முடியுமா? முடியாது. சரி, நீங்கள் ஒரு 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 ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்குறீங்க. அந்த டைல்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து இந்த இடத்துல இப்போது ஒரு எவ்வளோ வச்சுக்கலாம், ஒரு 3000 வச்சுக்கலாமாண்ணே, 3000 ரூபான்னு வச்சுக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 3000 ருபீஸ், 3000 ரூபா. இந்த 3000 ரூபா எவ்வளோக்கு கொடுக்குறீங்க? நீங்கள் என்ன சைஸில் இருக்கிற லேண்டுக்கு கொடுக்குறீங்க காசு?
எவ்வளவு? நல்லா யோசிச்சு பாருங்கள். 1 ஸ்கொயர் ஃபீட் தானா? ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் நீங்கள் 3000 கொடுக்குறீங்களா? எவ்வளோ கொடுக்குறீங்க? என்னையா நீ வந்ததுலேருந்து ஜியாகிரபிக்கல் மாதிரி போட்டு மண்டை குழப்பிட்டு அப்படின்றீங்களே. காலகாலத்தில் 6 மணிக்கு வந்து கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கலாம்னு விட மாட்டியா அப்படின்றவங்க மாத்திரம் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சூப்பரா. நல்லா கவனிங்க. நீங்கள் கொடுக்குற காசு வெறும் 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மாத்திரம் இல்லை, அதன் ஆழத்துக்கு எல்லாம் சேர்ந்து தான். ஹல்லேலூயா. போர் எங்கே போடுறீங்க? சைட்லேயே போடுறீங்களா? நீங்கள் அந்த 1 கிரவுண்டு 3000 சொல்கிறாங்கப்பா அப்படின்னா அது 1 கிரவுண்ட் கிடையாது சாமி, 3652 கிலோமீட்டர் டவுன் அது. ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? இப்படி தான் ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு 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 நாள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆண்டவர் லைட்டாக டச் பண்ணாருன்னா அந்த டச் சாதாரண டச் கிடையாது. அப்போலேருந்து நீங்கள் ஒரு பிரச்சனத்தை கேரி பண்ணுறதுக்கு உங்களை நீங்கள் ரெடி பண்ணிடணும். ஒரு சிலர் வந்து ஆண்டவர் ஏதோ சும்மா ஆண்டவர் வந்து அப்படி சாஃப்டாக வந்து போயிடுவார் நினச்சிட்டு இருக்கீங்களா? த மைட்டி காட். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் வந்து அப்படியே மெதுவாக வந்து அப்படியே மேகமே அப்படி வந்து போகிறவர் மாத்திரம் இல்லை, வல்லமையான கிரிகளை நடப்பிக்கிறவர். அவரை நம்பி நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு விரோதமாக ஒருத்தன் எழும்பவே முடியாது. ஒரு வேளை எழும்புறான்னா அவரை பற்றி உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். யூ ஆர் அ பிரசன்ஸ் கேரியர். தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்கள் நீங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்பியிருக்கலாம், சைன் இது வரைக்கும் போடாமல் இருக்கலாம், சில அலுவலகங்களில் உங்களை பார்த்தா வெளில போயா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் போய் நிற்கும்போது தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக நீங்கள் இருக்கும்போது அந்த இடத்துல காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் செஞ்சிருக்க ஆண்டவர். இப்போ சத்தத்தை பாருங்க. ஹல்லேலூயா. எதை செஞ்சாலும் அப்படி முழு மனதோடு செய்யணும். ஆமேன். தாவீது சொல்கிறார், நான் ஆவியோடும் பாடுவேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை உயர்த்த வேண்டும். ஆமேன். அப்படி தூங்கி வளைஞ்சிடப்படாது. நீங்கள் துதிக்கிறத பார்த்தா பக்கத்தில் இருக்க ஆளுக்கு எப்படி ஆராதிச்சா இப்படி ஆராதிக்கணுயா அப்படின்னு வந்துடணும். ஆமேன். ஒரு சிலர்லாம் தேவனை நேசிக்கிறத பார்த்துட்டு அருகில் இருக்கிறவர்களும் அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் பார்த்துருக்கேன். ஒரு சிலர் நேசிக்கிறவர்களாக இருந்தால் கூட பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்துட்டு சரி நம்மளும் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குவோம் அப்படின்னு ஆயிடக்கூடாது. இங்கே யாரும் அப்படி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், தலைவர் வர்ஷிப் பண்ணிருக்கும் போது எல்லாம் கண்ண மூடி அழகாக ஆராதிச்சுட்டு இருந்தீங்க. ஐ ஃபெல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். உள்ளே என்ட்ராகும்போது தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவனாக தான் நான் உள்ளே வந்தேன். இந்த ஸ்தலத்தை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார். ஆமாம், there is a big purpose on you. உங்கள் மேலே கர்த்தர் மிகப்பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் ஒரு மனுஷனை தொடுறாருன்னா அந்த ஒரு மனுஷனை மாத்திரம் அவர் தொடுகிறவர் அல்ல, அந்த ஜென்ரேஷனே அதுக்கப்புறம் அவர் கருத்தில் தான் இருக்கும். அடுத்த தலைமுறை எல்லாம் அவர் பிடிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக அழுது புலம்பி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ பிரசன்னத்தை சுமக்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளெல்லாம் வழிவீருக்கு போகாதபடி பரிசுத்த தேவனை இழுத்து கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். எங்கெல்லாம் போனாங்களோ அது எல்லாவற்றையும் ரெக்கவர் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்து அதே இடத்துல கர்த்தர் நிறுத்துவார். நான் பார்த்துருக்கேன், அநேக ஊழியருடைய பிள்ளைகள் ஊழியம் செஞ்சாமல் ஓடி போயிருப்பாங்க. எனக்கு ஊழியமே வேணாம் விட்டுருங்க அப்படின்னு தூரத்தில் ஓடினவர்கள் எல்லாம் உண்டு. தாய் தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு போனவர்கள் எல்லாம் உண்டு. ஒரு காலம் வந்தது, அந்த நாட்களில் ஆண்டவர் ஒரு என்கவுண்டர் பண்ணுவார். தேவனுடைய தொடுதல்னு ஒன்று இருக்குது. அந்த நாட்களில் ஆண்டவர் தொட்டு அவர்களுடைய எவ்வளோ காலங்களை மிஸ் பண்ணாங்களோ எல்லாத்துக்கும் சேர்த்து டபுள் அனாய்ச்சிங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆமாம், உலகமே பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக ஒரு சிலருடைய வாழ்க்கையை கர்த்தர் திருப்பி இருக்கிறார். இங்கே இருக்கிற ஒரு சிலருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் அப்படி மாற்றுவாராக. இந்த வருஷத்தில் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாவதா. ஆண்டவர் சொன்ன உடனே உனக்குள்ளாக இருந்த ஆவி என்ன ஆயிடுச்சு? பிசாசு டெலிவரன்ஸ் ஆயிடுச்சு. போய் பன்றிகளுக்குள்ளே போய் என்ன பண்ணிடுது? பூந்து எல்லாம் மாண்டு போனது, கடலில் விழுந்து. பரிசுத்த தேவன் இந்த வருஷத்தில் விடுதலை உண்டு பண்ணுவாரா? நீங்கள் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக இருந்தீர்கள் என்றால் இந்த 3 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து தீரும். ஆசீர்வாதம் உண்டாகும், அற்புதம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். மறந்துடக்கூடாது. ஆமென். எழும்பலாமா? நாம் ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய மகத்துவமுள்ள கிரியைகளை இந்த நாளில் நடப்பிப்பாரா? ஜெபிக்க போகிறோம். 2 நிமிஷம் நல்ல வாய்களை திறந்து உங்கள் ஜெபத்தின் சத்தத்தை, அது பரலோகத்திற்கு எட்டத்தக்கதான சத்தமாக இருக்கட்டும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீரா. உங்கள் பிரசனத்தை சுமக்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றுவீராக, மாற்றுவீராக, மாற்றுவீராக. ரேகே ஷேதாந்தரே ரீபா பலாதுரோ ஷேகேதரலஹாந்தரே. கர்த்தர் எழுந்தருளுவீராக. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இந்த நாளில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாகட்டும். எங்களை ஆசீர்வதியும், எங்கள் வீட்டை ஆசீர்வதியும், எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். ரேஹே ஷேகே தாலலஹாதுரோ
ஓரி பாபாலா தூரலோ ஷகேதர அற்புதங்கள் நடக்கட்டும். ஓ வழி திறக்கட்டும், யோர்தான்கள் பிரியட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இதுவரை ஓடி கரை புரண்டு போன எல்லா விதமான கரை புரண்டு போகிற அனுபவங்கள், தடைகள் இயேசுவின் நாமத்திலே ஒரு குவியலா நிற்கட்டும், ஒரு குவியலா நிற்கட்டும்ப்பா. உங்க பிரச்சனத்தை நாங்க சுமந்து கொண்டு போகும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற தடைகள் எல்லாம் நிற்பதாக. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நிற்கட்டும், தடைகள் நிற்கட்டும். ரேபாலா ஷெகேதாரலா தெரே ரிகேதரலா துரோரோ ஷிகேதரலா அந்தரே. ஓ எல்லாம் ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ உண்டாகட்டும். நம்முடைய பிள்ளைகள் அப்பத்திற்கு இருந்து திரிகிறவர்கள் அல்ல, தேவைகளுக்காக புலம்புகிறவர்களா அல்ல. சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த வருஷத்திலே சந்திப்பீராக. இது தேவைன்னு தெரிகிறதற்கு முன்பதாக, அறிந்து கொள்கிறதற்கு முன்பதாக கர்த்தர் அதை சந்திரிச்சிருங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ரேமாலா காஷே தேரேனே கேது ரீபா பாபாலா காதேரேலே ஷியாதரலா ஹாதேரே. அற்புதம் உண்டாவதாக, அற்புதங்கள் உண்டாவதாக, அற்புதங்கள் உண்டாவதாக, அற்புதங்கள் எங்க வாழ்க்கையில நடப்பதாக. விடுதலை உண்டாகட்டும் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். எந்தெந்த எல்லைகள் எல்லாம் எங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் கட்டப்பட்டிருக்கிறதோ, ஓ அதற்கு தடையாயிருக்கிற எல்லா விதமான பேரியர்ஸையும் தடைகளையும் இந்த நாட்கள்ல பரிசுத்த தேவன் உடைத்து போடுவீராக சொல்லுங்க. ரேஹே ஷேதா ரலா ரஹா துரு. பரிசுத்தரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். எப்பொழுது உங்க பிரசன்னத்தை சுமக்கிறவர்களா, காலையும் மாலையும் உம்மை பாடி ஆராதிக்கிறவர்களா எங்களை மாற்றுவீராக. உங்க பிரசன்னத்தை சுமக்க பண்ணுவீராக, எங்களை தகுதிப்படுத்துவீராக, எங்களுடைய ஆவியாத்ம சரீரத்தை தகுதிப்படுத்துவீராக. வாய்களை திறந்து சொல்லுங்க பாப்பா, வாய்களை திறந்து சொல்லுங்க உங்க சத்தம். ரேகேலா ஷெகேதரலா ஹாந்தேரே ரீதரலா ஹதுரோரோ. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேனே. என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை சத்தத்தை உயர்த்தி மகிழ்ச்சியின் மகுடம், மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மனவாளரே. உமை மாறவேன், மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மனவாளரே. பரிசுத்தரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மகிழ்ச்சியின் மகுடமாய் பரிசுத்த தேவன் எங்கள் மத்தியில் வீற்றிருப்பீராக. எங்கள் சிரசின் மேல் உம்முடைய அபிஷேகம் என்னாலும் தங்கி இருப்பதாக. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி.